ஹாய். ஒரு அனிமே மூவியை பார்த்துட்டு நான் இந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பையன் வருவான் போவான், வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பான், பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டான். எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு பொண்ணு க்யூட்டாக ஜாலியாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுவாள். இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்க. பட் பெருசாக பார்த்துக்கிட்டதில்ல, பேசுனதில்ல. இந்த பொண்ணுக்கு வந்து பேன்க்ரியாட்டிக் கேன்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் அவள் இறந்துருவா. இது பெருசாக யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டா. ஏன்னா அவங்க தன்னை ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறது அவளுக்கு பிடிக்காது. பட் அவள் லைஃப்பை பற்றின விஷயங்கள்லாம் டெய்லி ஒரு டைரியில் எழுதிட்டு இருப்பா. ஒரு நாள் இந்த டைரி தவறுதல அந்த பையனுக்கு கிடச்சிருது. அவன் எடுத்து படித்து பார்த்துட்றான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருது இந்த பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு. இந்த பொண்ணு அவங்ககிட்ட சொல்கிறான், எனக்கு கேன்சர் இருக்குது, நான் கொஞ்ச நாள் இறந்துருவேன் அப்படின்னு. அந்த பையன் ரொம்ப கேஷுவலாக போ அப்படியா அப்படின்னு கிளம்பிடுறான். இந்த பொண்ணுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்புறம் ஒருத்தர் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு பிடிச்சிருது. சரி நம்ம என்ன நினைப்போம், இந்த பொண்ணு கேன்சர் இருக்குது, கடைசியில் எப்படி இருந்தாலும் அவள் இறந்துருவா, ஒரு எமோஷனலாக இந்த படம் முடியும் அப்படின்னு தான் நினைப்போம். பட் கடைசியில் ஒரு திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஒன்று அடிப்பாங்க. என்னடா கதையாக இருக்குது, என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை, அந்த பையன் ரொம்ப பாவலன்னு ஒரு எமோஷனலாக முடிய வேண்டிய படத்தை ரொம்ப எமோஷனலாக முடிச்சு நம்மளையும் எமோஷனலாக ஆக்கியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பேர் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்க்ரியாஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு எமோஷனலான லவ் அனிமே பார்க்கணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த அனிமே மூவி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.